மை டியர் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. படிப்புல சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. சார் என்ன சொல்ல வரீங்க? பட் அதுக்காக பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்க ஆங்ஸைட்டியை ஏத்திக்காதீங்க. அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டு மட்டும் தான் உலகமா? பூனை குட்டி வெளியே வந்து விட்டது. நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டு மட்டும் தான் உலகமா? அதுதான் சொல்றேன், எது வேணும்ன்றது அவங்களோட விருப்பம் சார். அப்போ எம்எல்ஏன்னு நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? எங்க கட்சி எதுக்கு இருக்கு? அருமையான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை வந்து எல்லாரும் நம்ம ஐ திங்க் பப்ளிஷ் பண்ணணும். மருத்துவ படிப்பு மட்டும் தான் ஒரே படிப்பா? வேற படிப்பே இல்லையா? எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இதுதான் பாஜக திட்டம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? இந்த நீட்டுக்கு ஆதரவா நீட்டுறவங்க அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, ஏன் டாக்டருக்கே தான் படிக்கணுமா, வேற எதுவும் படிக்கப்படாதா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? ஏன் மாட்டு மூத்திரத்தையே தான் குடிப்பீங்களா? வேற எதுவும்? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏங்க, டாக்டர் அப்படிங்கிறது ஏதோ கோடி கோடியே சம்பாரிச்சுக்கிட்ட தொழில் அப்படின்னு நாங்க நினைக்கல. அது எங்களுடைய கனவு. ஒரு காலத்துல டாக்டருக்கு படிக்கணும்னா அப்ளிகேஷன் போடணும்னாலே அதற்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலையை ஒழிச்சு கட்டது யார் பாத்தீங்கன்னா, நீதி கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த திரு பனகல் அரசன் அவர்கள். அது எங்களுடைய பெருமை, சொல்ல போனா அது எங்களுடைய கௌரவம். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து டாக்டர்கள் எல்லாம் வராங்கன்னா அதற்கு காரணம் நீதி கட்சி தான். ஆனா இன்றைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகள் டாக்டராக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. இப்ப என்னங்கிறதுக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு எதுவும் கிடைக்க கூடாது, உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும். அவங்க மட்டும் படிச்சு நல்லா இருக்கணும். உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய தமிழ்நாட்டு மாணவி நிலா பாரதி சில ஆண்டுகளுக்கு முன்பு நீட் தேர்வு எழுதி மருத்துவராகின்ற வாய்ப்பை அவர் எழுந்தார். ஆனால் அதே மாணவி இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதிகாரியாக அந்த நிலைமை அடைந்திருக்கின்றார். தற்கொலை பண்ணிக்கிறதுலாம் தப்புதான், ஆனா படிக்க முடியல, படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா அது பேர்லாம் தற்கொலை இல்ல, கொலை. இதனை நாம யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒரு யூபிஎஸ்சி கிளியர் செய்ய முடிந்த நம்முடைய வீட்டு பிள்ளையால நீட் தேர்வை ஏன் கிளியர் செய்ய முடியல? ஏன்னா நீட் என்பது ஒரு தேர்வு கிடையாது, அது ஒரு சூழ்ச்சி. கல்வி தரத்தில் 145 நாடுகளில் நமது கல்வி 99வது இடத்தில் இருக்கிறது. 5000 மெடிக்கல் சீட்டுக்கு 2 லட்சம் பேர் கோச்சிங் போறாங்க. எவ்வளவு வருமானம்? பள்ளியில் படித்த பின்பு அந்த கல்வி தகுதி இல்லை என்றால் நாம் ஏன் பள்ளிக்கு போக வேண்டும்? கோச்சிங் சென்டர்லயே நேரா சேர்ந்துடலாமே. எதுக்கு இத்தனை வருஷ படிப்பு? கடவுளுக்கு நிகரான மருத்துவ படிப்பு இனி ஏழைகளுக்கு இல்லாம போகும். அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக ஒரு பெரிய மீச. டேய், செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே, எதுல அடிங்கடா? அதனால இப்பவே உங்க மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? இத்தனை வருஷமா நீங்க மாத்தி ஆட்சியை மாத்தி கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. எந்த 5 வருஷமே கஷ்டப்பட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க சம்பாரிச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. எந்த கட்சியும் உனக்கு வந்து சாப்பாடு கொடுக்காது. அதுக்கு டிவிக்கு ஆட்சி இருந்தாலும் நாங்க இப்படிதாங்க கஷ்டப்படுவோம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். பரவாயில்ல, கொடுத்துட்டு போங்க. 5 வருஷம் கஷ்டப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது எந்த கட்சியா இருந்தானே உங்களுக்கு? கத்திரி கொஞ்சம்
இத்தனை வருஷத்துல என்னெல்லாம் ஏமாந்தீங்களோ அதே தான் ஏமாறப்போம். இதுலயே நீங்க ஏமாறதாவே இருக்கட்டும், ஆனா ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும். நாயே, இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். அது மட்டும் இல்ல, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பிளாஸ்டர் பண்ணி பாருடா. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க. அவ்வளவுதானே, விடு. ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம் தான். எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. அதான் as simple as that. அதுதான் அந்த கடமை. அவனே சொன்னானா? இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. இது ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஜாதியின் அடிப்படையில எஸ்சிக்கு போட மாட்டாங்க, 2 மட்டும் தான் போடுவோம், 2 பிசிக்கு போடணும். வீட்டுல தூங்கி இந்த ஒரு எழுப்பி அவர்கிட்ட போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணி பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க போஸ்டிங் கொடுப்போம் போது, அப்ப நாங்க வயசுக்கும் இவ்வளவு பண்ணிருக்கோம். துர்கார் பாருங்க, நகர செயலாளர் சொல்லிட்டு இவர் சொந்த பண்ணி எவ்வளவு பண்ணிட்டாரு. இப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் புது ஆளை கொண்டாந்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினா என்ன பண்ணான்னு தெரியல, எல்லாரும் உள்ள கூட்டு போய் மீட்டிங் போட்டுருக்காங்க. சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது. கண்ணாடி சார் அது. நம்ம மூஜி அப்படி இருக்கு. ஐயா, பெரிய ஐயா, நீங்கள் வந்து பாட்டில் மணியாகும். சின்னையா, இன்றிலிருந்து நீங்கள் பாட்டில் மணி. ஓஹோ, பாட்டில் மணியாகவும் நீங்கள் பாட வேண்டும். நீ யாரா இப்போ? சுப்பிரமணி. பாட்டில் மணிடா. பாட்டில் மணி. சரி, முதல்ல நானே பாடிடுறேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளையென ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் அன்புமணியே. முன்னாடி ஒரு வேலை இருக்கு. சொல்லுங்க சார். எங்க அப்பாவை போட்டுரு. அப்பாவை கொல்லணுமா? புதகுயில காலை விட்டாரு, விட்டா நம்மளையும் ஏத்துட்டு போயிடுவாரு. போட்டு போன் பண்ண. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போனா போ, என் ஆபீஸ் இருக்கு, அங்க எல்லாரும் வாங்கடா வாங்க. இந்த கால அன்பு பண்ணி பிடிச்சிடாம இந்த காலம் அந்த பக்கம் அன்பு பண்ணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடணும். என்னால ஒண்ணும் ரொம்ப நேரம் என்னால ஒன்னும் சொல்ல முடியல. ரெண்டு பேரும் அழறாங்க. பிஜேபியோட கூட்டணி போகணும், பிஜேபியோட கூட்டணி போகணும். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா? பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா வெளிவந்துச்சா? அது சில சங்கடங்கள் இருக்குதா இல்லையா, இல்லையா இருக்குதா அப்படின்னு சொல்றதுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், புரியுது? இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. பேர் யோகி. ஒருவேளை இந்த டாக்டர் யோகியே ஒரு குடிகார டாக்டரா இருந்தா, பணம்பால் தெண்டம்பால் மூலிகை சாறு குடிச்சுக்கந்த சைக்கோவா இருந்தா, அடிக்கிறவனா இருந்தா, அறிவில்லாதவனா இருந்தா, எலிக்கறி சாப்பிட்டுருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டுருக்கேன், பர்வர்ட்டா இருந்தா, அவங்க கெட்டவல்லடி கேடு கெட்ட. சொல்லியிருக்கேன். சின்ன வீடு பத்திரிக்கையில சின்ன வீடு படம், அதுல ஐயா பாக்கியராஜ் வந்து மனைவி எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாப்ல, இந்த பக்கம் கள்ள காதலிக்கு பூ கொடுத்துட்டு இருப்பாப்ல. நான் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ண விளக்குல படிச்சவங்க. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. படைக்கலடி, படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.
சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.